வணக்கம் மகளே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில மே 12 என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னா, ராமச்சந்திரன் நேரா நம்ம வீராவ, "இங்க பாரு வீரா, ஒரு நிமிஷம் நில்லு." வீரா ராமச்சந்திரன் கிட்ட, "சொல்லுங்க மாமா." ராமச்சந்திரன் சொல்றாரு, "இங்க பாரும்மா, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? வீட்ல உள்ள பிரச்சனைய சீக்கிரம் தீர்க்கிறேன்னு சொன்னியல்ல. சீக்கிரம் இந்த பிரச்சனைய தீருமா." இது கேட்டதோட வீராவும், "சரிங்க மாமா" அப்படின்னு சொல்றாங்க. ராமச்சந்திரன் அந்த இடத்துலேருந்து போனதோட வீரா நினைக்கிறாங்க, மாமாவுக்கு என் மேல நல்ல நம்பிக்கை இருக்கு, அபிப்பிராயம் இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த விஜி எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத நிரூபிக்கிறேன் அப்படின்ட்டு வீரா இங்கேருந்து ரூமுக்கு போகிறாங்க. அங்கே வந்துட்டு மாறன் ஆல்ரெடி கோவத்தில் உட்காந்துருக்காரு. வீரா நேராக மாறன் கிட்ட, "மாறா" அப்படின்னு சொல்ல, மாறன் அதுக்கு முன்னாடியே வீரா கிட்ட, "வீரா, பாத்தியா வீரா, அந்த விஜி எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? ரொம்ப இன்னசென்ட்டாகவும் ரொம்ப வெகுளியாகவும் இருக்கிற மாதிரி பேசுகிறா. ஆனால் அவ தான் இன்னைக்கு பிருந்தாவுக்கு வந்த ஆபத்துக்கு முக்கிய காரணமே. அவ எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வீரா சொல்றாங்க, "மாறா, அதை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். இத்தனை வருஷம் கழிச்சு அவ எதுக்கு இங்க வந்தா? முன்னாடியே முடிஞ்சிருந்தா இந்த ஊருக்கு வந்து ராமச்சந்திரன் மாமா கூட சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம்ல. ஆனா அவ இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப வரணும் அப்படிங்கிற அவசியம் என்ன? அவங்க அம்மா அப்பா எப்படி இறந்தாங்க? இது ஏதாவது தெரியுமா மாறா?" மாறன் சொல்றாரு, "எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது வீரா. ஆனா அந்த மாமா இருக்காருல்ல சொந்த ஊர்ல, அவருக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு." இது கேட்டதோட வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. அதே நேரத்துல வீரா என்ன பண்றாங்கன்னா, அந்த மெமரி கார்டு ஒன்று வச்சிருந்தாங்கல்ல, அது எங்க இருக்கு அப்படின்ட்டு தேட போறாங்க. எதுக்காகன்னா, அந்த வடிவு சொன்னாங்கல்ல, "உன் வீட்டுக்கு வந்திருக்கிறவ நல்லவளே கிடையாது. அவகிட்டேருந்து கொஞ்சம் பாதுகாப்பா இரு" அப்படின்னு சொல்லி எச்சரிச்சாங்கல்ல. ஸோ அதனால போயிட்டு வீரா அந்த மெமரி கார்டை பார்க்குறாங்க பைக்குள்ள. பார்த்தா அந்த மெமரி கார்டை காணும். இதை பார்த்ததோட வீராவுக்கு செம ஷாக்கு. அப்போ வீரா நேராக மாறன் கிட்ட, "மாறா, என் பைக்குள்ள ஒரு மெமரி கார்டு வச்சிருந்தேன் பார்த்தியா?" மாறன் சொல்றாரு, "இல்லையே வீரா, நான் பார்க்கலையே." அப்போ அந்த பக்கமாக விஜி வராங்க. இங்கே ரெண்டு பேரும் டிஸ்கஸ் நடக்கிறத விஜி ஒட்டு கேட்குறாங்க. அப்போ வீரா மாறன் கிட்ட, "மாறா, நான் இந்த பைக்குள்ள தான் வச்சிருந்தேன். ரொம்ப முக்கியமான ஒரு மெமரி கார்டு." இது கேட்டதோட மாறன் கேட்குறாரு, "என்ன வீரா, ரொம்ப முக்கியமான மெமரி கார்டு அப்படின்னு சொல்ற. இப்படிதான் அனாவசியமா வைப்பியா?" வீரா சொல்றாங்க, மாறா, இந்த வீட்டில் அந்த மெமரி கார்டை யார் எடுக்க போறா? அதுவும் பர்டிகுலரா அந்த மெமரி கார்டை மட்டும் யார் எடுக்கணும்?" இன்னொரு பக்கம் விஜய் இதை கேட்டுட்டு, "ஆஹா, வீரா அந்த மெமரி கார்டை தேட ஆரம்பிச்சிட்டாளா? இவ கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டா போலயே. ஏதாவது ஒரு பிரச்சனையை தூண்டிக்கிட்டே இருக்காளே" அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க அந்த விஜய். மாறன் வீராவை பார்த்து, "இங்க பாரு, நீ அந்த மெமரி கார்டில் அப்படி என்ன இருக்குன்னு சொல்ற? ஏதாவது பாட்டு படம் வேணுமா? நான் ஏற்றி தரேன்." வீரா மாறனை பார்த்து முறைச்சிக்கிட்டே, "இங்க பாரு, தேவையில்லாமல் என்னை டென்ஷன் படுத்தாத. அதில் என் அண்ணன் இறந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு." இது கேட்டதோட மாறன் அதிர்ச்சியாகி, "என்ன வீரா, அதுக்கு தான் கண்டுபிடிச்சாச்சே, அப்புறம் என்ன நீ திருப்பி சொல்ற?" வீரா சொல்றாங்க, "இல்லை, அன்னைக்கு விபத்து நடந்த நைட்டு அந்த காரில் இருந்த ஒயரை ஏதோ ஒரு பொண்ணு ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வந்துட்டு கட் பண்ணா. அது யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த மெமரி கார்டில் உள்ள வீடியோ வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் அந்த மெமரி கார்டையே காணும்." இது காட்டத்தோட விஜய்க்கு தூக்கி வாரி போடுது. ஆஹா, இவ எல்லாத்தையும் பார்த்துட்டாளா அப்படின்னு. வீரா நேரா மாறன்ட்ட, "மாறா, சொல்லு மாறா." மாறன் சொல்றாரு, "என்ன வீரா, அந்த பிரச்சனை இதோட முடிச்சிருப்பேன்னு பார்த்தேன். ஆனால் நீ சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அன்னைக்கு நைட்டு யார் அந்த ஒயரை கட் பண்ணியிருப்பா? அப்போ விபத்து நடந்ததுக்கு அதான் காரணமா?" இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, "ஆமாம், விபத்து நடந்ததுக்கு அதுதான் காரணம். என் அண்ணன் இறந்ததுக்கு நீங்க காரணம் இல்லை." இது கேட்டதோட மாறன் ஷாக் ஆகுறாரு. அப்ப மாறன் வீராவை பார்த்து, "இங்க பாரு, இந்த பிரச்சனையை அதோட விட." அப்ப வீரா சொல்றாங்க, "மாறா, இந்த பிரச்சனையை எப்படி விட முடியும்? அன்னைக்கு கோர்ட்டில் வடிவம்மா வந்து உண்மையை சொன்னாங்கல்ல." அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீராவுக்கு ஒரு சின்ன சந்தேகம், வெளியிலேருந்து யாராவது கேட்குறாங்களா அப்படின்ட்டு வெளியில வந்து பார்க்குறாங்க.
ஆனால் விஜய் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஐயோ வீரா வரா அப்படின்னு. அப்போ வீரா வந்துட்டு கதவை சாத்திட்டு இங்கேருந்து மாறன் கிட்ட அன்னைக்கு வடிவ அத்தை வந்து சாட்சி சொல்ல வந்தாங்கல்ல, அது யார் அனுப்புனது தெரியுமா? மாறன் கேட்குறாரு. அப்போ அவங்களா வரலையா? வீரா சொல்கிறாங்க, அவங்களா வரல, ஒருத்தவங்க அனுப்புனதுனால தான் வந்திருக்காங்க. அது கண்மணியோட வேலையும் கிடையாது. அந்த வடிமாமா வந்துட்டு அப்படி சாட்சி சொன்னதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கால விஜி, அவ தான் காரணம். ஆனால் அவள் எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு புரியல. ஒருவேளை அந்த வீடியோவில் இருக்கிற அந்த பொண்ணும் இவளும் ஒரே ஆளோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. மாறன் கேட்குறாரு, சரி அந்த வீடியோவில் உனக்கு வேறு ஏதாவது ஆதாரம் கிடச்சிச்சா வீரா? அப்போ வீரா சொல்கிறாங்க, எனக்கு ஒரே ஒரு ஆதாரம் கிடச்சிச்சு. அவங்க முதுகு இருக்குல்ல, அந்த முதுகுல ஒரு டேட்டூ பார்த்தேன். இது கேட்டதோட மாறன் சொல்கிறாரு, அந்த டேட்டூவை வச்சே கண்டுபிடிச்சிடலாமே, உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த டேட்டூ எப்படி இருக்குன்னு? வீரா சொல்கிறாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. உடனே மாறன் சொல்கிறாரு, சரி ஓகே, நம்ம வந்துட்டு அந்த லேப்டாப்பை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், நீ கவலைப்படாத. இது கேட்டதோட வீராவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா மாறன் நேராக வீரா பார்த்து, இங்கே பாரு வீரா, இந்த விஷயத்தை பற்றி நீ வேறு யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். ஒருவேளை இதுவே வேறு மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஜி ஒரு சின்ன விஷயத்தை கூட ஊதி பெருசாக்கிடுறான். எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஆனால் இந்த வீட்டில் உள்ள நிம்மதி போனதுக்கு அவள் தான் முக்கிய காரணம். இது கேட்டதோட வீரா சொல்கிறாங்க, ராமச்சந்திரன் மாமா கிட்ட இந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த பிரச்சனையை நான் சீக்கிரம் முடிப்பேன் மாற அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதோட மாறன் சொல்கிறாரு, என் பொண்டாட்டி எப்படிப்பட்ட டேலண்டான ஆளுன்னு ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு தெரியல, அதான் இப்படி வாழாட்டுறாங்க. அப்போ வீரா நேராக மாறன் கிட்ட, என்ன அப்படியே நைஸாக பேசி சமாதானம் ஆகலான்னு பார்க்குறியா? என்னதான் இருந்தாலும் என்னோட தங்கச்சிக்கு நீ 2வது கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, அது என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். இது கேட்டதோட மாறனும் சரி விடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா வீரா இங்கேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு அந்த எல்லாத்தையும் சுற்றி வளைச்சு பார்க்கும் பொழுது விஜி தான் இடையில வரா. விஜயோட முதுகுல டேட்டூ இருக்குமோ அப்படின்ட்டு வீராவுக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போ நம்ம வீரா நினைக்கிறாங்க, எப்படியாவது விஜயோட முதுகுல டேட்டூ இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வீரா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் வந்துட்டு கையில் அடிபட்டிருக்குல்ல, நேராக வள்ளியோட ரூமுக்கு போனதோட சித்தி அப்படின்னு சொல்ல வள்ளி கேட்குறாங்க, சொல்லு விஜி. விஜய் சொல்கிறாங்க, சித்தி நேற்று எல்லாரும் சொன்னபோது ஒரு நிமிஷம் என் மேலே சந்தேகப்பட்டீங்கல்ல, நான் தான் அப்படி பண்ணியிருப்பேன்னு. அதுக்கு வள்ளி சொல்கிறாங்க, என்ன விஜய் இப்படி பேசுகிற? அப்போ விஜய் சொல்கிறாங்க, ஆமாம் சித்தி, கொஞ்ச நேரத்தில் நீங்களே என்னை சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல, நான் தான் கண்டிப்பாக அந்த பிருந்தாவை கட்டி அந்த தொட்டிக்குள்ளே போட்டிருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கல்ல. நீங்களே சொல்லுங்கள் சித்தி, அந்த அளவுக்கா எனக்கு திறமை இருக்குது? அப்படி திறமை இருந்திருந்தா நான் அந்த பிருந்தாவை இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவிட்டிருப்பேனா? நீங்களே சொல்லுங்க சித்தி. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜி, நீ ரொம்ப இன்னசென்ட், வெகுலி, அப்படியே என்ன மாதிரி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புகிற ஆள். அதான் விஜி உன்னை இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ தான் கார்த்திக்கு பொண்டாட்டி, அதை மட்டும் யாராலையும் மாற்றவே முடியாது. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன், சரியா விஜி? இது கேட்டதோட விஜயும், சரிங்க சித்தி, நீங்கள் எனக்கு வந்துட்டு ஆதரவாக இருக்கிற வரைக்கும் யாராலையும் என்னை எதுவும் பண்ண முடியாது சித்தி. இது கேட்டதோட நம்ம வள்ளியும், இங்கே பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு எப்போவுமே ஆதரவாக இருப்பேன், சரியா? இது கேட்டதோட விஜயும், சரிங்க சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் நினைக்கிறாங்க, என் முட்டாள் வள்ளி, நான் வெகுலியா, நான் இன்னசென்ட்டா? நீ தான் எனக்கு கிடைச்ச பொம்மை. பொண்ணை வச்சு தான் இந்த வீட்டில் பல விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு வள்ளி, என் குடும்பம், என் அம்மா அப்பா இறந்ததுக்கு இந்த குடும்பம் தான் காரணம். அவங்க இல்லாமல் நான் இத்தனை நாளும் தவிச்சு போனதுக்கு நீங்கள் தான் காரணம். அப்படி இருக்கையில் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேனா? நீ வள்ளி, ஒன்றை வச்சு தாண்டி இந்த வீட்டில் ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையை கொண்டுட்டு வர போகிறேன் அப்படின்ட்டு விஜய் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வள்ளி நினைக்கிறாங்க, எப்படியாவது விஜய்க்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு வள்ளி நினைக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் விஜய் இந்த குடும்பத்தையே அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீராவுக்கு ஒரே குழப்பம், மாடிக்கு போயிட்டு ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. ஒருவேளை இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு ஆள் விஜயா தான் இருப்பாளோ அப்படின்னு வீராவுக்கு ஒரே குழப்பம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே திருவு, விஜயோட முதுகில் அந்த டேட்டூ இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு வீரா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை பொழுது விடியுது. நம்ம விஜய் தான் கிச்சனுக்குள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
வீரா அங்கேருந்து வந்துட்டு விஜயை பார்த்து, என்ன விஜய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, இவ நல்லபடியா நம்ம கிட்ட வந்து பேசுறாளே அப்படின்னு. வீரா கேட்குறாங்க, என்னாச்சு விஜய், நான் கேட்குறேன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற. அப்ப விஜய் சொல்றாங்க, இல்லக்கா நீங்களா என்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப வீரா சொல்றாங்க, அப்புறம் நீ இந்த வீட்டோட மருமகள்ல, அப்புறம் உன்கிட்ட பேசாம யாருக்கிட்ட பேசுறது அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட விஜய்க்கு செம்ம ஷாக்கு. ஆகா, இவ வேற ஏதோ பிளான் பண்றா அப்படின்னு. ஏதாவது பேசி நம்ம கிட்ட இந்த உண்மையை வாங்குறதுக்காக இவ ட்ரை பண்றா போல. ஸோ அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, என்ன பேசினாலும் நம்ம எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வீரா கேக்குறாங்க, என்ன விஜய் பேச மாட்டேங்கிற. அப்ப விஜய் சொல்றாங்க, இல்லக்கா நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேனா அதான். அப்ப வீரா கேக்குறாங்க, என்ன விஜய், என்ன ரொம்ப பெரிய வேலையா பார்த்துக்கிட்டு இருக்க, சும்மா எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ற அவ்வளவுதானே. இங்க பாரு விஜய், இந்த வீட்டுல வர வர எல்லாரும் எப்படி பேசுறாங்க பத்தியா. உனக்கு இது வரைக்கும் வள்ளியம்மா மட்டும்தான் சப்போர்ட்டா இருந்தாங்க, ஆனா இப்ப நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் கார்த்தி உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டது ரொம்ப தப்பு. அப்படி நடந்துகிட்டோம் உன்னை வந்து பொண்டாட்டியா ஏத்துக்காம இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அப்ப விஜய் நேரா வீராவை பார்த்து, என்னக்கா என்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படிங்கறதுக்காக பேசுறீங்களா. அப்ப வீரா கேக்குறாங்க, என்ன விஜய் இப்படி பேசுற, அப்படி நீ இன்னும் உண்மையை மறைக்க போற. இங்க பாரு, நீ இந்த குடும்பத்துக்காக தான் நீ இவ்வளவு உழைச்சுக்கிட்டு இருக்க. இந்த குடும்பத்து கூட சேரணும் அப்படின்னு எத்தனை வருஷ கனவு, அந்த கனவு இப்பதான் உனக்கு நிறைவேறுது. உன்னை போயிட்டு நான் ஏதாவது தப்பா நினைப்பனா விஜய். இங்க பாரு, இந்த குடும்பத்துல நீயும் ஒருத்தி மாறுதான், அதனால உனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் நான் உன் கூட நிப்பேன். இதை கேட்டதோட விஜயும், சரிக்கா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப வீரா வந்துட்டு விஜய் முதுகுக்கு பின்னாடி எதுவும் டேட்டூ இருக்கா அப்படிங்கறத செக் பண்றாங்க. சரியா தெரியல. அதுக்கப்புறமா விஜய் வந்துட்டு கோலம் போட போறாங்க. அப்ப நம்ம வீரா பின்னாடியே வந்து பாக்குறாங்க. பார்த்தா விஜயோட கழுத்துல லைட்டா இது கருப்பு கலர்ல தெரியற மாதிரி இருக்கு. இதை பார்த்ததோட வீரா நினைக்கிறாங்க, கண்டிப்பா இது டேட்டுவா தான் இருக்கணும் அப்படின்ட்டு இன்னும் க்ளோஸா நெருங்கி போறாங்க. அப்ப டக்குன்னு விஜய் திரும்பி பார்த்து, என்ன வீராக்கா, என்ன வேணும். அப்ப வீரா சொல்றாங்க, ஒண்ணுல விஜய் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கியா. விஜய் சொல்றாங்க, ஆமாக்கா கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன், இப்ப என்ன வேணும்னு சொல்லுங்க. இப்ப எதுக்கு நீங்க காலையில இருந்து என் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வீரா சொல்றாங்க, இல்ல பிருந்தா, இல்ல விஜய் சும்மாதான் அப்படின்னு சொல்ல. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, இந்த வீரா இப்படி என் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு. இவ ஏதோ ரொம்ப பெரிய பிளான் பண்றா, நம்ம சிக்க கூடாது அப்படின்னு விஜய் அவசர அவசரமா கோலம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, கண்டிப்பா இந்த வீரா ஏதோ பிளான் பண்றா, நம்மளை சிக்க வைக்க பாக்குறா அப்படின்ட்டு. அப்புறமா வீரா நினைக்கிறாங்க, விஜய் கண்டிப்பா வந்துட்டு அவ முதுகுல ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுக்கு எப்படி பாக்குறது அப்படின்னு. அப்ப விஜய் வந்து மறுபடியும் கிச்சனுக்குள்ள போயிட்டு காஃபி போட போறாங்க. அப்பதான் நம்ம வீரா கையில வந்துட்டு ஒரு லப்பர் பள்ளியை வச்சிருக்காங்க. நேரா அந்த பள்ளியை எடுத்துட்டு வந்துட்டு டக்குன்னு விஜய் மேல தூக்கி விசி, விஜய் உன் முதுகுல பள்ளி இருக்கு பாரு அப்படின்னு சொன்னதோட விஜய் வந்துட்டு ஐயோ எங்க அப்படின்னு சொல்ல. அப்ப வீரா டக்குன்னு சொல்றாங்க, உன் முதுகுல தான் இருக்கு, இங்க காமி அப்படின்னு சொன்னதோட அப்ப விஜய் ஷாக் ஆகி, இல்ல இல்ல நானே எடுத்துக்கிறேன். அப்ப வீரா கேக்குறாங்க, ஏன் விஜய் என்னாச்சு, இதுல என்ன இருக்கு, முதுகுலதான் இருக்கு காமி. அப்ப விஜய் டக்குன்னு வீராவை தடுத்துட்டு போக இதை பார்த்ததோட வீராவுக்கு செம ஷாக்கு. ஸோ கண்டிப்பா இவ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா அப்படின்னு. அப்ப நம்ம விஜய் அந்த இடத்துல இருந்து போனதோட இந்த வீரா ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அதை கிளாரிஃபை பண்றதுக்காக தான் இப்படி பண்றா, விடக்கூடாது அப்படின்னு விஜய் அந்த இடத்துல இருந்து போறாங்க. விஜய் போனதோட நம்ம வீரா நினைக்கிறாங்க, இவ முதுக பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, இவளை விடக்கூடாது, இவ அப்படி என்னதான் மறைக்கிறா அப்படிங்கிறத நானும் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப நம்ம விஜய் வந்துட்டு மறுபடியும் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம வீரா இங்கேருந்து மல்லிகைப்பூ கொண்டு வராங்க. அப்ப வள்ளி அந்த இடத்துல இருக்காங்க. வள்ளியை பார்த்ததோட வீராவுக்கு செம்ம ஹாப்பி. நம்ம கண்டிப்பா போனோம்னா கண்டுபிடிச்சிருவோம்னு நினைப்பா. ஸோ நம்ம விஜய் நம்ம அத்தையை வச்சு கண்டுபிடிக்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு வள்ளிக்கிட்ட கொண்டு போய் பூவை கொடுத்து, அத்தை இது விஜய் தலையில வச்சு விடுங்களேன். உடனே வள்ளியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப வீரா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும் பொழுது நம்ம வள்ளி வந்துட்டு விஜயோட தலையில மல்லிகைப்பூ வைக்கிறாங்க. அப்ப டக்குன்னு விஜயோட கழுத்துல இருக்கிற முதுகுல இருக்கிற அந்த டேட்டுவா பாத்துறாங்க. டக்குன்னு வீரா அங்கேருந்து வந்துட்டு, ஏ விஜய் முதுக காமி. அப்ப விஜய் சொல்றாங்க, என்னக்கா என்னக்கா இப்படி பேசுறீங்க.
அப்ப டக்குன்னு முதுகுல உள்ள டாட்டூவை காமிக்கிறாங்க. வள்ளி அந்த டாட்டூவை பார்த்ததோட ஷாக் ஆகுறாங்க. என்ன விஜய், இந்த டாட்டூவை பத்தி எல்லாம் உனக்கு தெரியுமா? அப்ப விஜய் சொல்றாங்க, "ஏய், இல்ல சித்தி, இது சும்மா." அப்ப வீரா சொல்றாங்க, டாட்டூ போடுற அளவுக்கு உனக்கு திறமை இருக்கா? டாட்டூ போடுற அளவுக்கு உனக்கு நாலேஜ் எல்லாம் இருக்கா? இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க விஜய். அப்ப வள்ளிய பார்த்து வீரா கேக்குறாங்க, வள்ளியம்மா, ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொன்னீங்க, ஆனா உங்க பொண்ணு டாட்டூ போடுற அளவுக்கு விவரமா இருக்கா? இதை கேட்டதோட விஜய்க்கு செம்ம ஷாக்கு. விஜய்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வள்ளி நேரா விஜய பார்த்து, என்ன விஜய் இதெல்லாம்? டாட்டூ எல்லாம் உனக்கு யாரு போட்டு விட்டா? டாட்டூ எல்லாம் என்னன்னு தெரியுமா உனக்கு? அப்பதான் நம்ம மாறன், ராமச்சந்திரன் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததோட கார்த்தியும் வந்துடுறாரு. கார்த்தி வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, வள்ளி சொல்றாங்க, விஜயோட முதுகுல டாட்டூ இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி. விஜயோட முதுகுல டாட்டூ இருக்கா? அந்த அளவுக்கா விஜய்க்கு விவரம் இருக்கு அப்படின்னு. அப்பதான் நம்ம தந்தையை சொல்றாங்க, பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன், இவ சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப பெரிய பிளான் பண்ணி வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படின்னு அப்பவே சொன்னேன். கொஞ்சமாவது யாராவது கேட்டீங்களா? இது கேட்டதோட ராமச்சந்திரன் விஜய பார்த்து, என்னம்மா இதெல்லாம்? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. இந்த டேட்டூ உள்ள பொண்ணுதான் என் அண்ணனோட விபத்துக்கே காரணம் அப்படின்னு சொன்னதோட வீரா அந்த விஜய்க்கு ரொம்ப அதிர்ச்சி. வீராவை பார்க்க வீரா சொல்றாங்க, என்ன பாக்குறேன், நீ தான் என் அண்ணனோட இறப்புக்கே காரணம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்டி. அந்த வீடியோல அவ்வளோ பெரிய ஆதாரம் இருந்துச்சு. அந்த ஆதாரத்தை வச்சுதான் சொல்றேன், நீ தான் என் அண்ணனோட இறப்புக்கே காரணம். 2 பேரை கூட்டிட்டு வந்துட்டு ராகவனும் மாறனும் ஓட்டுற அந்த கார்ல பிரேக் ஒயரை புடுங்கி விட்டுட்டு ஒரு பெரிய விபத்துக்கு நீ தான் காரணமா இருந்திருக்க. எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற. இது கேட்டதோட விஜய்க்கு ரொம்ப அதிர்ச்சி. விஜய் வள்ளிய பார்த்து, சித்தி பாருங்க சித்தி, ஏன் மேல பழி போடுறத. அப்ப வள்ளி சொல்றாங்க, ஏ விஜய், மரியாதையா உண்மையை சொல்லு. இது வரைக்கும் யாரும் என்ன சொன்னதை நான் நம்பவே இல்லை. ஆனா இப்போ உன் முதுகுல இருக்கிற டேட்டூவை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அவங்க சொல்றது எல்லாமே உண்மையா இருக்குமோ அப்படின்னு தோணுது. இங்க பாரு, உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னதோட விஜய்க்கு பயம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா, இப்ப அவ உண்மையை சொல்லலைன்னா நான் போலீஸ் கூப்பிடுவேன். இது கேட்டதோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி கதை கொண்டுட்டு போனா எப்படி இருக்கும்? ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ், இன்னும் புது புது வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்வே செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து புது புது வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.